வணக்கம். பாபா பிளெஸிங்ஸ் தமிழ். புனித அதுனியின் அருகே சாய்பாபா அமர்ந்திருந்தார். அவரது முகம் அன்பும் கருணையும் பொழிகிறது. ஏமாட்பந்த் கரங்களை கூப்பி பாபாவின் வழிகாட்டலுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் சச்சரித்ரா எழுதுவது குறித்து நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். கடமையை செய், பயம் கொள்ளாதே. உன் மனதை நிலையாக வைத்துக்கொண்டு என் வார்த்தைகளில் முழு நம்பிக்கை வை. பாபா தொடர்ந்து பேசும்போது ஏமாட்பந்தின் இதயம் தைரியத்தால் நிரம்பியது. என் லீலைகள் எழுதப்படும்போது அஞ்ஞானம் நீங்கும். அவை பக்தியுடன் கேட்கப்படும்போது உலக வாழ்க்கையின் பாரம் லேசாகும். இதயத்தில் அன்பும் பக்தியும் அலைபாயும். என் லீலைகளில் ஆழமாக மூழ்குவோர் ஞானம் என்னும் மதிப்புமிக்க ரத்தினங்களை கண்டெடுப்பார்கள். பாபாவின் தெய்வீக உறுதியை கேட்டவுடன் ஏமாட்பந்த் புதிய சக்தியை உணர்ந்தார். பயம் மறைந்தது. அவரது உள்ளத்தில் ஒரு உறுதியான குரல் ஒலித்தது. இந்த பணி நிச்சயமாக வெற்றி பெறும். ஏமாட்பந்த் சச்சரித்ராவிற்கு பாபாவே அனுமதி தந்துவிட்டார். அப்படியென்றால் இந்த புனித நூல் நிச்சயம் ஒவ்வொரு இதயத்தையும் எட்டும். என் வாழ்க்கையும் என் லீலைகளையும் உண்மையான மனதுடன் யாரேனும் பாடினால் நான் அவரை எல்லா திசைகளிலும் சுற்றி காப்பேன். முழு இதயமும் ஆன்மாவும் கொண்டு என்னை நினைக்கும் என் பக்தர்கள் என் கதைகளை கேட்கும்போது இயற்கையான ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். பல்வேறு கடமைகள். ஒவ்வொரு பக்தருக்கும் இறைவன் ஒரு தனித்தனி கடமையை அளிக்கிறார். சிலருக்கு கோவில்கள் கட்டும் பணி அளிக்கப்படுகிறது. சிலருக்கு புனித நதிக்கரைகளில் படிக்கட்டுகள் அமைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. மற்ற சிலருக்கு இறைவனை புகழ்ந்து பாடும் உள்ளுணர்வு பிறக்கிறது. எனக்கு சச்சரித்ரா எழுதும் புனித பணி கிடைத்திருக்கிறது. அவரை பார்த்த அந்த நொடியிலேயே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. மனதில் அமைதி நிலை கொண்டது. அகந்தை கரைந்தது. பாபாவின் கண்ணுக்கு தெரியாத கை என் கைகளை பிடித்து வழிநடத்தத் தொடங்கியது. பாபா, இவை உண்மையில் என் வார்த்தைகளா அல்லது உங்களுடையவையா? அந்த கணம் ஹேமாட்பந்த் உணர்ந்தார். எழுதுவது நான் அல்ல, என்னுள்ளிருந்து பாபாவே எழுதுகிறார். அவர் நினைத்தால் பேச இயலாதவரை பேச வைக்க முடியும். நடக்க இயலாதவரை மலை ஏறவும் செய்ய முடியும். புல்லாங்குழல் ஹார்மோனியத்தில் இசை எப்படி பிறக்கிறது? இசைக்கு உயிர் ஊட்டுவது இசைக்கலைஞனே. அந்த இசைக்கருவிகள் போலவே பாபாவின் இசைவில்லாமல் என்னால் எழுத முடியாது. இசையை உருவாக்குபவர் அவர். நான் அவரின் கையில் இருக்கும் புல்லாங்குழல், அவ்வளவுதான். சாய் பாபாவின் கதைகள் வழிகாட்டும் ஒளிக்கோபுரங்களாக பிரகாசிக்கின்றன. ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கும் பாதுகாப்பான பாதையை நமக்கு காட்டும். பாபாவின் தெய்வீக கதைகள் இதயத்தில் நுழையும் போது அகந்தை கரைந்து விடுகிறது. சந்தேகங்கள் மறைந்து போகின்றன. ஞானம் அமுதம் போல ஓடத் தொடங்குகிறது. ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனை அடையும் வழி வேறுபட்டது. அமைதி, தியாகம், பூஜை. ஆனால் கலியுகத்தில் பாபா அதை எளிமையாக்கினார். அவரை புகழ்ந்து பாடுங்கள். அவரது லீலைகளை கேளுங்கள். அவரது நாமத்தை நினைவில் கொள்ளுங்கள். அவரது கதைகளை பக்தியுடன் கேட்பதும் அவரது நாமத்தை உச்சரிப்பதும் உலக பந்தங்களிலிருந்து நம்மை விடுவித்து அமைதி, பக்தி மற்றும் ஆன்ம உணர்வுக்கே வழி நடத்துகிறது. பாபாவின் அருளால் மட்டுமே சச்சரித்ரா எழுதப்பட்டது. ஹேமாட்பந்தை ஒரு கருவியாக மட்டும் அவர் பயன்படுத்தினார். அதனால் ஒவ்வொரு பக்தரும் ஒளி, அன்பு மற்றும் மோட்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் கதைகள் ஒரு ஒளி விளக்கு. அன்புடன் கேட்பவர்கள் அமைதி, ஆனந்தம் மற்றும் விடுதலையை அடைவார்கள். பாபா, உங்கள் அருளால் தான் எல்லாம் சாத்தியமாகிறது. உங்கள் கதைகள் ஒவ்வொரு இதயத்தையும் வழிநடத்தட்டும். இந்த யுகத்தில் என் நாமத்தை பாடுங்கள். என் மகிமையை புகழுங்கள். அதுவே உங்களை உயர்ந்த தத்துவத்திற்கு கொண்டு செல்லும். சாய்பாபாவின் அன்பு ஒரு தாயின் அன்பை போல தூய்மையானது, தன்னலமற்றது, அளவற்றது. ஒரு பசு தன் கன்றுக்கு எவ்வளவு அன்புடன் பாலூட்டுகிறதோ,
ஒரு தாய் தன் குழந்தை புரிந்து கொள்ளாவிட்டாலும் எவ்வளவு கவனமாக பார்த்து கொள்கிறாளோ, அதேபோல் பாபா தன் பக்தர்களை மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொண்டார். 1916ஆம் ஆண்டு நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றபோது எனது சிறிய ஓய்வூதியம் என்னை கவலைப்படுத்தியது. குரு பௌர்ணமி அன்று நான் ஷிட்டிக்கு சென்றபோது அண்ணா சின்சனிக்கர் எனக்காக பாபாவிடம் பிரார்த்தனை செய்தார். என் குடும்பத்தை நன்றாக கவனிக்க ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் வேண்டினார். பாபாவின் பதில் தாயின் உறுதியான அன்பால் நிரம்பியது. எனது தேவைகள் எப்போதும் பூர்த்தியாகும் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். மேலும் உண்மையான மகிழ்ச்சிக்கான எளிய பாதையையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவரை சேவிக்கவும், பணிவுடன் இருக்கவும், இதயத்தால் பக்தி செய்யவும் என்னை பணித்தார். பாபா, அவரின் ஓய்வூதியம் போதவில்லை. தயவு செய்து ஒரு நல்ல வேலை மற்றும் மன அமைதியை அவருக்கு அருளுங்கள். அவருக்கு மற்றொரு வேலை கிடைக்கும். ஆனால் முதலில் என்னை சேவிக்க வேண்டும் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவரின் தட்டுகள் எப்போதும் நிரம்பியதாகவே இருக்கும், ஒருபோதும் காலியாகாது. என்னிடம் அவரது கவனத்தை திருப்பட்டும். கெட்ட செயல்களை தவிர்த்து பணிவுடன் இருந்து இதயமும் ஆன்மாவும் கொண்டு என்னை வழிபடட்டும். அவர் இதை செய்தால் அவருக்கு நிலையான ஆனந்தம் கிடைக்கும். பாபா, உங்கள் அன்பு ஒரு தாயைப் போல என்னை பாதுகாக்கிறது. உங்கள் வழிகாட்டுதலுக்கே நான் முழுமையாக சரணடைகிறேன். ரோஹில்லாவின் கதை சாய்பாபாவின் அன்பு எல்லோரையும் எப்படி அரவணைத்தது என்பதை காட்டுகிறது. ரோஹில்லா உயரமான வலிமையான மனிதன். பாபாவிடம் முழுமையான பக்தியுடன் ஷிர்டிக்கு வந்தார். பகலும் இரவும் அவர் முழு உற்சாகத்துடன் அல்லாஹு அக்பர் என்று உயர்ந்த குரலில் தொழுது கொண்டிருந்தார். அவரது உரத்த குரல் குறிப்பாக இரவில் கிராமவாசிகளை தூங்க முடியாமல் தொந்தரவு செய்தது. அவர்கள் இறுதியில் பாபாவிடம் சென்று முறையிட்டார்கள். ஆனால் பாபாவின் பதில் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. ரோஹில்லாவை கண்டிக்காமல் பாபா கிராமவாசிகளையே கண்டித்தார். ரோஹில்லா தன் கெட்ட மனைவியுடன் போராடி கொண்டிருக்கிறார் என்று பாபா விளக்கினார். அது உண்மையான மனைவி அல்ல, அவரை தொந்தரவு செய்யும் கெட்ட எண்ணங்கள். அந்த கெட்ட எண்ணங்களை விளக்கவே அவரது உரத்த ஜெபம் உதவுகிறது. பாபா உண்மையான பக்தியை எதையும் விட அதிகமாக நேசித்தார். அதனால் கிராமவாசிகளிடம் பொறுமையாக இருக்கச் சொல்லி இந்த தொந்தரவு சீக்கிரமே குறையும் என்று கூறினார். ரோஹில்லாவின் பக்தியும் பாபாவின் கருணையும் உண்மையான ஜெபம் நமக்குள்ளிருக்கும் கெட்ட எண்ணங்களை விளக்க வல்லது என்பதை காட்டுகிறது. ரோஹில்லாவின் உரத்த ஜபம் எல்லோரையும் தொந்தரவு செய்கிறது. தயவு செய்து அவரை நிறுத்தச் சொல்லுங்கள். எதற்கு புகார்? அவன் தன் கெட்ட மனைவியுடன் போராடி கொண்டிருக்கிறான். உண்மையான மனைவி அல்ல, கெட்ட எண்ணங்கள் தான். அவனுடைய ஜபம் அவனை பாதுகாக்கிறது. அவனை ஜபிக்க விடுங்கள், பொறுமையாக இருங்கள். இந்த தொந்தரவு தானாகவே குறையும். நாங்கள் புரிந்து கொண்டோம் பாபா. பாபா எப்போதும் உண்மையான பக்தியின் பக்கமே நின்றார், அது எந்த வடிவமாக இருந்தாலும். நண்பகல் ஆரத்திக்கு பிறகு பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல ஆயத்தமாக்கினர். அச்சமயத்தில் பாபா ஒரு தெய்வீக செய்தியை பகிர்ந்தார். அவரது குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான உண்மையை தாங்கியது. எங்கே வாழ்ந்தாலும் என்ன செய்தாலும் அதையெல்லாம் நான் அறிவேன் என்று பாபா விளக்கினார். ஏனெனில் அவர் எல்லா உயிர்களின் இதயத்திலும் வாழ்கிறார். அவர்தான் உள்ளுணர்வாளன், கண்ணுக்கு தெரியாத சக்தி, இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்துபவர். அவர்தான் தாய், படைப்பாளர், பாதுகாப்பாளர், அழிப்பாளர். எல்லா இயக்கங்களுக்கும், எல்லா உணர்வுகளுக்கும், எல்லா உயிர்களுக்கும் மூலமானவர். பின்பு பாபா ஒரு அழகான வாக்குறுதியை அளித்தார். என்னை நினைப்பவனை எதுவும் தீங்கு செய்யாது, ஆனால் என்னை மறப்பவனை மாயை துன்புறுத்தும். இந்த அமுதம் போன்ற வார்த்தைகளை கேட்டவுடன் ஹேமாட் பந்தின் இதயத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. சாய்பாபா தவிர வேறு எவரையும் நான் சேவிக்க மாட்டேன் என்று அவர் தீர்மானித்தார். பாபா குறிப்பிட்டது போலவே
வாழ்க்கை அவரை வேலைகளுக்கும் சோதனைகளுக்கும் அழைத்துச் சென்றது. ஆனால் இறுதியில் முழுமையாக பாபாவின் சேவைக்கே அவரை கொண்டு வந்து சேர்த்தது. முடிவில் ஹேமாட் பந்த் நம்மை நோக்கி அன்புடன் வேண்டுகிறார். சோம்பல், கவனச்சிதறல், அலைபாயும் எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு பாபாவின் கதைகளை அன்புடன் கேளுங்கள். அதுவே அஞ்ஞானத்தை நீக்கி அமைதியையும் மோட்சத்தையும் தரும். பாபா நம் இதயங்களில் அமரட்டும். அவரது கதைகள் நம் வாழ்க்கையை பக்தியால் நிரப்பட்டும். எங்கே வேண்டுமானாலும் வாழுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்யும் அனைத்தையும் நான் அறிவேன். நான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் அமர்ந்திருக்கிறேன். நகரும் உயிர்களையும் நகராத உயிர்களையும் நான் வழிநடத்துகிறேன். என்னை நினைப்பவனை தீங்கு நெருங்காது, என்னை மறப்பவனை மாயை துன்புறுத்தும். பாபாவின் தெய்வீக வார்த்தைகளை கேட்டவுடன் என் குருவை தவிர வேறு எவரையும் நான் சேவிக்க மாட்டேன் என்று தீர்மானித்தேன். அவரது வழிகாட்டல் பிறகு என் வாழ்க்கையில் உண்மையென நிரூபித்தது. அன்பானவர்களே, சோம்பலையும் கவனச்சிதறலையும் ஒதுக்கி வையுங்கள். பாபாவின் கதைகளை அன்புடன் கேளுங்கள். அவை அஞ்ஞானத்தை அழித்து மோட்சத்தை வழங்கும். சாயி பணிகிறேன். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.